வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற ரோட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதோட கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன் 150 கிராம், முட்டை 3 நம்பர், பாயில்டு பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கிய வெங்காயம் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1.25 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸோடு டாஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சிக்கன் போட்ட பிறகு உப்பு, சில்லி பவுடர், இந்த சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி ரைஸ் டாஸ் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 முட்டை இங்கே போட்டிருக்கேன். மீதி முட்டையை ரைஸ் பேனில் டாஸ் பண்ணும்போது அந்த 2 முட்டையை அங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு பிறகு சோயா சாஸ் கொஞ்சமாக லைட்டாக ட்ராப் போடுங்க, அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணலாம். என்னோட சஜஷன் க்ரீன் சில்லி இந்த இடத்துல போட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப சுக்கா ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸோட போட்டு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்றது ஃபீலே இருக்காது. கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி, அது காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் இந்த ரைஸ் எப்படி டாஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த முட்டையும் அந்த சிக்கனும் எந்த பக்குவத்தில் கரெக்டாக குக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்ட உடனே ஜஸ்ட் லைட்டாக 2 செகண்ட் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, இந்த முட்டை கரெக்டாக ஒரு 85% அளவுக்கு வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த முட்டை ஓவராக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் போட்டிங்கன்னா இந்த சிக்கனும் முட்டையும் ஒன்றோட ஒன்று சேராது. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த முட்டையோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, அந்த சிக்கனும் முட்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதே டைமில் உங்களோட அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டாஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணால் உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்காது ரைஸ் ப்ரிப்ரேஷன். இப்போ ரெடி ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சோயா சாஸ், இந்த சோயா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் போடுறோம். இந்த வினிகர் எதுக்காக இருக்குன்னா ஷார்ப்பாக அந்த புளிப்பு தன்மை தெரியறதுக்காக தான். அதே டைமில் அதிகமான வினிகர் ஆனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர். அதே மாதிரி தான் ஒயிட் பெப்பர் பவுடரும் அதிகமாக போடக்கூடாது. இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக திருப்பி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுற பக்கம் எப்படி கேட்டிங்கன்னா, கடாய் இருக்குல்ல,
கடாயில் நடுப்பகுதியில் கரண்டி இருக்கணும். நீங்கள் கடாயை மட்டும்தான் ஷேக் பண்ணணும், அந்த கரண்டி மூவ் ஆகக்கூடாது. ரைஸ் அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கரெக்டாக உடையாமல் வரும். அதனால் தெளிவாக நடுப்பகுதியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரோட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது தொடர்ந்து ஒரு சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? முட்டைகோஸ் 200 கிராம், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு திக்னிங் ஏஜென்ட், அதாவது இந்த கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தின்னாக நல்லா கரைச்சி எடுத்துருக்கணும். எதுக்காகன்னா, அந்த சாஸ்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுன்னு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இந்த கேபேஜ் பால் எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, கேபேஜ் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த முட்டைகோஸை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதிகமான உப்பும் வேண்டாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர், சோயா சாஸ் அதிகபட்சம் ஒரு 4 ட்ராப் இல்லை 5 ட்ராப் இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் மைதா போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். மைதா அதிகமாக இருக்கும், கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், இந்த கேபேஜ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 பை 1 எடுத்து பால் மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ரவுண்டாக பிடிக்கணும் ஷேப்லாம் இல்லை, சும்மா ரஃப்பாக எடுத்து போட்டாலே போதும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குல்ல, சூடான எண்ணெயில் 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். கேபேஜ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, பட் இருந்தாலும் மைதா, கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதனால கரெக்டான ஃப்ளேம் வச்சு 1 பை 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. கலர் ரொம்ப மாறக்கூடாது, லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாஸில் போட்டு டாஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி ப்ராசஸ் இருக்கும். இதை அப்படியே உல்ட்டாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்து சாஸ் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கேபேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேட்டரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த வெஜிடபிள்ஸ் மிஸ்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடணும். ரெண்டாவது அந்த திக்னிங் ஏஜென்ட் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ணிடணும். அதுக்கு பிறகு வந்து இந்த பால் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கணும். 4th ஸ்டெப் தான் வந்து சாஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா இந்த சாஸ் ரெடி ஆன உடனே வந்து இந்த பாலை போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது சாஸ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ஆனியன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆனியன் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும் அந்த சாஸ்க்கு. அதனால தான் வெங்காயம் 1 நம்பர் பெரிய சைஸில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், லைட் சோயா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு சில்லி சாஸ், வினிகர். இந்த சில்லி சாஸ் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ஆனால் சின்ன குவான்டிட்டினால நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏங்கிட்டனா அந்த சில்லி சாஸ் ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி குக் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். ஒரு பாட்டிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 to 40 rupees இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதே டைமில் சுகர் போட்டிருக்கேன். அந்த சுகர் எதுக்காக போட்டால் அந்த சோயாவில் இருக்க அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த சுகர் போட்டிருக்கோம். அதே டைமில் ஒயிட் பெப்பர் அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும்.
இந்த ஒயிட் பெப்பர் சால்ட்டு எல்லாம் போட்ட பிறகு இந்த சாஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக அந்த சாஸ் கொஞ்சம் பாயில் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி அந்த சாஸை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வந்து இதில் தேவையான அளவுக்கு ஊற்றி திருப்பி கொஞ்சம் சாஸ் கெட்டியாகிற டைமில் அந்த கேபேஜ் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே டைமில் இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப திக்காகிடும், சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் இருக்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேபேஜ் பால்ஸை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணினா சூப்பர். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.